நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. கிரவுண்ட்ல இறங்கி கான்ஃபிடென்ட்டோட நீ விளையாடு. நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றிங்க மேடம். என்ன பிலோமினா கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அவ வந்தாதான் விளையாடுவியா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை வரவிடாம பண்ணிருப்பேனே. வெறும் வாயில வித்த கட்டுறவன் நீ. உனக்கு தைரியம் இருந்தா கிரவுண்ட்ல வந்து உன் திறமைய காட்டு. பரவாயில்ல, கபடிய கிரவுண்ட்ல பாத்துப்போம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு விளையாட்டு இருக்கு, அத ஆடி முடிப்போமா? என்ன விளையாட்டு? ஒரே ஒரு வாசகம் சொல்றேன், பொன்மொழி. சமீபத்துல ஒரு டைரியில படிச்சேன். தலைவனை நினைச்சு தலைவி எழுதுறா. இன்னைக்கு ஒரு நாள் ஜீவா சார் கூட இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க்கை பூரா அவர் என் கூடவே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒரு வாசகம்னாலும் திருவாசகம் மாதிரி சிறப்பா இருக்குல்ல? அப்போ என் டைரி. ஏடி பரதேசி நாயே, நீ கெட்ட கெட்டுக்கு வாழ்க்கை பூரா ஜீவா கூட இருக்கணுமா? உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரும் கொழுப்பும் இருந்தா இந்த மாதிரி ஒரு நினைப்பு தோணும். அத டைரியில எழுதி வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு கூடி போச்சுல? நான் அந்த மாதிரி எண்ணத்துல எழுதல. உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரும் சொல்லல மேடம், நானே படிச்சேன். அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கு. அந்த டைரியை எல்லார்கிட்டயும் காமிச்சு உன் திமிர அடக்குறேன் பாரு. ஐயோ தீபிகா, சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் எழுதல. ஜீவா சார் எனக்கு சாமி மாதிரி. சாமி சாமின்னு இந்த சீன் எல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் போடு. ப்ரொஃபசர் ரேஞ்சில இருக்கிற ஒருத்தரை லவ் பண்றேன்னு பிரின்சிபல் கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி இந்த காலேஜை விட்டே அடிச்சு துரத்தி வைக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ப்ளீஸ் தீபி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. என் வாழ்க்கையே நாசமா போயிடும். காலேஜை விட்டு போனா வாழ்க்கையே போயிடும்னு தெரியும்ல? வேலைக்கார நாயே, உனக்கு எதுக்குடி ஜீவா மேல ஆசை? அவர் வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நாய் நீ. அவரை நினைக்கிறது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. தீபி தீபி, உன் கால்ல வேணாலும் விழுறேன். அதை எல்லார்கிட்டையும் காட்டி என் வாழ்க்கையை கெடுத்துறாத தீபி. விழுடி கால்ல. இப்போ கெஞ்சு. ப்ளீஸ் தீபி, யார்ட்டையும் காட்டி கொடுத்துடாத தீபி. ப்ளீஸ் தீபி. சரி ஓகே, என் கால் எல்லாம் விழுந்து அழுது என்ன கூல் பண்ணிட்டேன். ஆனாலும் உன்னை மன்னிக்க எனக்கு மனசே வர மாட்டேங்குதே. வேணும்னா பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். நீ என்ன பண்ற? இந்த ஸ்பான்சர்ஷிப் மேட்ச்ல கலந்துக்காத. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிரவுண்டுக்கே வராத. என்ன சொல்ற? தீபி, இந்த மேட்ச் என்னோட கனவு. அத கலைச்சிராத தீபி. ஜீவா ஏன் கனவுடி? அத கலைக்க பாத்திருக்க. உன்னை சும்மா விட சொல்றியா? உனக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரேன். கிரவுண்டுக்கு வந்து நீ மேட்ச் ஆடு. ஆனா என்கிட்ட நீ தோத்து போனும். மீறி ஜெயிக்க ட்ரை பண்ண உன் டைரிய ஜெராக்ஸ் எடுத்து
போஸ்டரா காலேஜ் ஃபுல்லா ஒட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ப்ளீஸ் தீபி, என் மேல இறக்கம் காட்டு தீபி. உனக்கு ஏத்தம் ஜாஸ்தி, இறக்கெல்லாம் காட்ட முடியாது. நீயே முடிவு பண்ணிக்கோ, மேட்சா உன் மான மரியாதையானு. எனக்கு மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த நீ கேப் ஜீவா வாங்கி கொடுத்தது தானே? கொழற்றி அத. டைரிய ஜெராக்ஸ் எடுத்து போஸ்டரா காலேஜ் ஃபுல்லா ஒட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். நீ என்ன பண்ற? இந்த ஸ்பான்சர்ஷிப் மேட்ச்ல கலந்துக்காத. இதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிரவுண்டுக்கே வராத. என்ன சொல்ற? மச்சி, என்ன ஏதோ வருத்தமா இருக்க? அட போடா, மேட்ச்லாம் நல்லா தான் நடக்குது. ஆனால் மாறி பேர் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பாவண்டாவ. அட நீ வேற மச்சான், இந்த சோத்து மூட்டை எங்க விளையாடி ஜெயிக்க போகுது? திங்கிற போட்டி வச்சா அதுல வேணா ஃபர்ஸ்ட் வருவா. டேய் எடுவட்ட பசங்களா, என் தலை உருட்டலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதுல்ல? உனக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரேன். கிரவுண்டுக்கு வந்து நீ மேட்ச் ஆடு, ஆனா என்கிட்ட நீ தோத்து போணும். இவ எதுக்கடி வரா? போய் அடிச்சு விரட்டட்டுமா? இப்ப அவ டம்மி பீஸ் தீபி. பூங்குடி ஜெயிக்கிறத பாக்கணும்னு வந்திருப்பா. விடு, அவதான் கிரவுண்டுக்கே வர போறது இல்லல. கொஞ்ச நேரம் நின்னுட்டு நீ செலக்ட் ஆகிறத பார்த்துட்டு திரும்பி போகட்டும். வாங்க மேடம். வணக்கம். பூங்குடி எங்க? அவ நீ போப்ல, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னா மேடம். சரி வா போலாம். சரிங்க மேடம். ஜீவா சார், செலக்ஷன் கமிட்டியை ரிசீவ் பண்ணி பேசுறியா? சரிங்க சார். வா போமச்சி. கிரவுண்ட்ல இறங்கி தோக்குறதுக்கு பதிலா நாங்க போகாம இங்கே உட்கார்ந்துடலாம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஹீரோஸ்மேன் தங்களுடைய நிறுவனத்தின் கபடி குழுவிற்கு ஒரு மாணவியை தேர்ந்தெடுப்பது ரொம்ப பெருமையான விஷயம். ஹீரோஸ்மேன் நிறுவனத்தின் சார்பாக திரு முருகப்பா அவர்களையும் திருமதி இந்திராணி அவர்களையும் நமது கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்க போனா தெரியலங்களே மேடம். வாங்க போய் பார்க்கலாம். மேடம் அதுவும் அங்க இருக்கா மேடம்.
அங்க உட்கார்ந்து பூங்கொடி என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலீங்களே மேடம், கூப்பிடுறேன். பூவே, பூவே. சரி வா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். சரிங்க மேடம். பூவே, என்ன பிள்ளை பூவே, ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாறி, என்ன வர சொல்லிட்டு நீ கிரவுண்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தான். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. உண்மையை சொல்லு பூங்கொடி. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் வந்துருச்சு, அதான் மேடம். தப்பில்ல பூங்கொடி, ஆனா அதை விட முக்கியம் தாத்தாவோட ஆசை. உன்னை பெரிய கபடி பிளேயரா பாக்கணும்னு தானே ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேத்துறது தான் உன்னோட கடமை. அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இதுதான். போய் விளையாடு. நீ மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே உன் விளையாட்டால பெருமைப்பட போகுது. அத மனசுல வச்சுட்டு போய் விளையாடு. ஜெயிக்கிறத தவிர உன் மனசுல வேற எண்ணம் இருக்க கூடாது. உன் தலையெழுத்தே மாற போற நேரம் இது. நீ என்னடானா இங்க உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க? போ பூங்குடி, போய் விளையாடு. மேடம், எனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம். ஒரு குடிகாரன் குடிக்கிறதுனால கவலையெல்லாம் மறக்கிறேன்னு சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கு விளையாடுறது மட்டுமே தான் போதை. கவலையை மறக்கிறதுக்கு கபடி கிரவுண்ட தவிர வேற எதுவுமே இல்ல, புரியுதா? பூவே, நீ யாரு பிள்ளை? பூண்டி புலிகள் டீமோட கேப்டன். ஊர் மந்தையில விளையாடிட்டு இருந்த உனக்கு இப்போ உலக அளவுல விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சும்மா புலி மாதிரி கிரவுண்ட்ல போய் இறங்குவியா? அதை விட்டுட்டு இப்படி பூனை மாதிரி சுருண்டுட்டு கிடக்குற. வாப்புல மாறி, எனக்கு மனசே சரியில்லை. இப்போ நான் கிரவுண்டில் இறங்குனா நான் தோத்து போயிடுவேன் புள்ள. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பூங்குடி. கிரவுண்டுக்குள்ள இறங்கிட்டா நீ வேற ஒருத்தி. அங்க உனக்கு கபடி மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் உனக்கு நோக்கமா இருக்கும். உன் மன கஷ்டம் என்னன்னு நான் கேட்க போறதில்ல. அது எதுவா இருந்தாலும் நீ கிரவுண்ட்ல இறங்குனா அதெல்லாம் மாறிடும். வா, கிரவுண்டுக்கு போலாம். வா பூங்குடி. இந்த செலக்ஷன் மேட்ச்க்காக நம்ம காலேஜில் இருந்து தீபிகா, பூங்கொடி, மார்க்கெட் ஆரோக்கிய மேரி, நூர்ஜகான் இந்த 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் மார்க்ரெட் நூர்ஜகானும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த போட்டியில் கலந்துக்க முடியல. என்ன தவிர்க்க முடியாத காரணமா? அடி தாங்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் சார்பாக நம்ம காலேஜில் இருந்து செலக்ட் ஆக போறது தீபிகாவா பூங்கொடியா? இந்த பரபரப்பான மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். இந்த போட்டியை காண வந்திருக்கும் நமது கல்லூரி நிர்வாக கமிட்டி உறுப்பினர் ராஜம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மேட்ச்ல தீபிகா தலைமையில ஒரு அணியும் பூங்குடி தலைமையில ஒரு அணியும் களமிறங்க போறாங்க. இருவருக்கும் ஈச் 4 ரைடு வழங்கப்படும். அதுல யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க ஹீரோ சிமன் கபடி டீம்ல விளையாட தேர்ந்தெடுப்பாங்க. இப்போது 2 டீமும் களமிறங்க போறாங்க. தீபிகா டீம், பூங்கொடி டீம். பூங்கொடி டீம் களத்தில் இறங்கவும். அவ எப்படி வருவா? தீபி வந்துட்டாடி. வரட்டும் வரட்டும். அவளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தேன். கிரவுண்டுக்கே வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அவுட் ஆயிடணும்னு சொல்லிருக்கேன். ஆயிடுவா. அதான் புட்டி நம்ம கிட்ட இருக்குல்ல. தகுடு தகுடு
அதான் டைரி டைரி. என்னாச்சு? ஏன் நம்ம வாங்கி கொடுத்து நிற்கப்ப பூங்குடி போடாமல் வந்திருக்கா? நீ மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே உன் விளையாட்டால பெருமைப்பட போகுது. அத மனசுல வச்சுட்டு போய் விளையாடு. ஜெயிக்கிறத தவிர உன் மனசுல வேற எண்ணம் இருக்க கூடாது. உன் தலையெழுத்தே மாற போற நேரம் இது. ரைட். கபடி 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 1 பாயிண்ட் பூங்குடி. என்ன தீபி, டைரியை கட்டி மிரட்டி வச்சிருக்கன்னு சொன்ன, உன்னையா அவுட் பண்ணிட்டா? அதாண்டி எனக்கும் புரியல. பூங்குடி ரைட். என்ன தீபி, அவ கொஞ்சம் கூட பயந்த மாதிரியே தெரியல. எப்பவும் போல பயங்கர ஸ்பிரிட்டோட இருக்கா. ஃபிலோமினா வந்திருக்கான்ல, அவ தான் மோட்டிவேட் பண்ணிருப்பான். விடு, பாத்துக்கலாம். கபடி 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 எனக்கு இன்னும் அவ பயப்படுற மாதிரி தெரியல. தீபிகா ரைட். கபடி 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 கபடி
பாயிண்ட் தீபிகா. பூங்குடி ரைட். கபடி 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 கபடி. பாயிண்ட் பூங்குடி. தீபி ஜெயிச்சிருவியா?